Grand Royal Tours and Presta Women's Wear presents Diesel pre-release event powered by the Legend Saravana Stores, Padi, MCR Pure Cotton Club. இந்த பாட்டு நல்லா இருக்கேன்னு ஒரு ஆர்வத்தில் டக்குன்னு ரிலீஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் அந்த டிலே. நிறைய பேர் கேட்டாங்க பாட்டு வந்து ஒரு வருஷம் ஆச்சு அப்படின்னு. எஸ்டிஆர் அண்ணனுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். நான் அவருடைய பெரிய ஃபேன்ஸ். நல்லா பண்ணியிருக்கடா, நல்ல எனர்ஜியாக அப்படி இருக்கு. சரி, இப்போ இது எதுக்கு எனக்கு என்கிட்ட வந்து காமிச்சு அப்படின்னாரு. இல்லைண்ணா நீங்கள் தான் பாடணும் அப்படின்னு. Grand Royal Tours மற்றும் Presta Women's Wear presents Diesel pre-release event powered by the Legend Saravana Stores, Padi மற்றும் MCR Pure Cotton Club. Digital partner Behind Woods, event partner IN Movie Makers மற்றும் photography partner Zero Gravity. திபு சார் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, ஆருயிரே சாங் வந்து நீங்கள் பாடி அந்த ஸ்டேஜ் அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம மியூசிக் டைரக்டர் திபு அவர்கள் இருக்காங்க, நீங்களும் இருக்கீங்க. டீசல் படத்தோட மோஸ்ட் ட்ரெண்டிங் ஃபேவரட்டான சாங் ஆருயிரே இப்போ உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ். ஆருயிரே என் ஆருயிரே, பிரிவில் மனம் வலியில் நொந்து வாடுதே. வானமே என் வானமே, இருவிழி உன்னை தாங்குமே. ஏங்கியே உயிர் உடையுதே, நீ வா. கண்ணு துளியில கடல் ஒசருது, ஏன் உசுரதில் மூழ்குதே. நினப்பது நெஞ்ச பொழக்குது, என்ன நொறுக்குது, பிச்சு எரியுது. உனக்கும் இது நடக்குதா, சொல்லடி காதல் மொழியே. அமேசிங், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆக்சுவலாக படத்தில் இந்த வேர்ஷன் இல்லை. நானும் திபு ப்ரோவும் ஒரு 1 வீக் பிஃபோர் சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். ஸோ அந்த வேர்ஷன் இன்னொரு 2-3 டேஸில் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ தேங்க்யூ பிரதர் ஃபார் மேக்கிங் மீ சிங். அந்த வெர்ஷனுக்காகவும் நாங்கள் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் டீசலோட ஒரு பெரிய ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த படத்தை ரிலீஸ் இருக்கக்கூடிய எல்லா சாங்குமே வந்து பயங்கர ட்ரெண்ட், பயங்கர ஹிட். படத்தில் வந்து சாங்ஸ் அவ்வளோ சீக்கிரம் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அது படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா சாங்ஸுமே வந்து பயங்கர ரீச் ஆயிருக்கு திபு அவர்களுடைய மியூசிக்கில். ஸோ எவ்வளோ ஹாப்பி நீங்கள் அந்த சாங்ஸ் மக்கள்கிட்ட ரீச் ஆனதுக்கு? இல்லை, பியர் சாங் பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் தில்பராஜா, அப்புறம் இப்போ கடைசியாக வந்த ஆருயிரே. ஒரு சாங் தான் எப்போவுமே ஒரு படத்துக்கு முதல் அடையாளம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து பியர் சாங் உலகம் முழுக்க போய் ரீச் ஆனதுக்கு முக்கியமான காரணம் அந்த சாங்கை கம்போஸ் பண்ண திபு, எழுதின ரோகேஷ் அவர்கள், அப்புறம் குணா பிரதர் எல்லாருமே. அது என்னென்னா, ஷூட் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாட்டு நல்லா இருக்கேன்னு ஒரு ஆர்வத்தில் டக்குன்னு ரிலீஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் அந்த டிலே. நிறைய பேர் கேட்டாங்க பாட்டு வந்து ஒரு வருஷம் ஆச்சு அப்படின்னு. ஸோ அது என்னவோ திடீர்னு பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தில்பராஜா, அந்த பாட்டை பற்றி சொல்லி ஆகணும். அந்த பாட்டும் ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டோம். வேறு ஒரு ட்ராக் வாய்ஸ் வச்சு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அந்த பாட்டுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் இவர்கிட்ட ஒரு நாள் சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது அந்த போட்டு தாக்கு அந்த பாட்டு இருக்குல்ல, ஸோ அதில் எஸ்டிஆர் அண்ணன் பாடியிருப்பார். அது பயங்கர எனர்ஜியாக இருக்கும், டான்ஸாக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும். ஸோ நான் சும்மா அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, தேவா சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, சிம்போனாட்ட கேட்கலாமா அப்படின்ட்டு. சரி கேட்கலாம், ஓகே அப்படின்ட்டு போயிட்டு விஷுவல் போட்டு காமிச்சிட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவர் ஸ்டைலில் நல்லா பண்ணியிருக்கடா, நல்ல எனர்ஜியாக அப்படி இருக்கு. சரி, இப்போ இது எதுக்கு எனக்கு என்கிட்ட வந்து காமிச்சு அப்படின்னாரு. இல்லைண்ணா நீங்கள் தான் பாடணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு அவருமே கொஞ்சம் ஹெசிடெண்ட்டாக இருந்தது. ஏன்னா நிறைய ஹை நோட்ஸ் இருந்தது பாட்டில். பட் அவர் ஒரு வாட்டி ட்ராக்கை நீங்கள் அனுப்புங்க, நான் கேட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. உடனே ஒரு 1 வீக்கில் ரெக்கார்டிங் போனோம். ஸோ இந்த நேரத்தில் எஸ்டிஆர் அண்ணனுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். நான் அவருடைய பெரிய ஃபேன். ஸோ அவரோட வாய்ஸில் நான் நடித்த படத்தில் நான் டான்ஸ் ஆடியிருக்கேன் அப்படின்னும் போது அது எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். ஸோ அந்த பாட்டோடைய லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் ஆகிடுச்சு. பட் தியேட்டரில் பார்க்கும்போது அது ஒரு ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
எல்லா ஹீரோஸ்க்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, நம்ம ரஜினி சார் படங்கள், விஜய் சார் படங்கள், அஜித் சார் படங்கள்லாம் பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி தருணத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு டான்ஸ் நம்பர் பண்ணால் எப்படி இருக்கும்னு ஆசைப்படலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு இருக்குது. ஸோ அது வந்து என்னை நல்லா ஆட வச்சது வந்து ஷோபி மாஸ்டர் அண்ட் த என்டையர் டான்சர்ஸ் டீம். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 300+ டான்சர்ஸ், ஜூனியர் ஆர்டிஸ்ட் அதில் இந்த பாட்டில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆறுயிரே பாட்டு ஆக்சுவலி பிளானே இல்லை. படத்தில் ஒரு சீக்வென்ஸ் வரும், அது ஒரு மாண்டாஜ் மாதிரி ட்ரீட் பண்ணலாம், அந்த இடத்துல சாங் வச்சா நல்லாயிருக்கும்னு ஐடியா கொடுத்தது வந்து திப்பு ப்ரோ தான். ஸோ அந்த பாட்டும் வந்து ஆடியன்ஸ் நல்லா ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இன்னும் ஒரே ஒரு பாட்டு இருக்குது, அறிவு அண்ட் அமோக் பாடின பாட்டு. ஒரு மாதிரி ரேப், ஒரு மாதிரி தீம் மாதிரி இருக்கும். அந்த பாட்டு கூடி சீக்கிரம் வரப்போகுது. இட்ஸ் கால்ட் கிங் டீசல். ஸோ அது அந்த ட்ராக்கோட பேர், அது வரப்போகுது சீக்கிரம். அண்ட் திபு நினன் தாமஸ் அவர் தான் வந்து டீசல் படத்தோட மியூசிக் டைரக்டர். அப்படிங்கும்போது இந்த படத்தோட பாடல்கள் மட்டும் கிடையாது, நீங்கள் பண்ண கனாவாக இருக்கட்டும், சித்தாவாக இருக்கட்டும், உங்களோட சாங்ஸ்லாம் வந்து ஒன்றா வைபாக இருக்கும். ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு ஹீலிங், ஒரு மெடிசன் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீக்க விதிகளாக அந்த மாதிரி நிறைய பாடல்கள் எல்லாமே. ஸோ இந்த படத்தோடைய சாங்ஸ் இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அண்ட் படம் இன்னும் ஒரு வாரத்தில் ரிலீஸும் ஆக போகுது. ஸோ எவ்வளோ ஹாப்பியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அண்ட் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் த மூவி? எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பி பிகாஸ் இப்போ இங்கே இட்ஸ் லைக் எ ஃபேமிலி. நமக்கு தெரிஞ்சவங்க தான் நிறைய பேர் அண்ட் நிறைய நியூ ஃபேஸஸ் இருக்குது. எல்லோரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஸோ பாடல்களை பற்றி இனி நான் சொல்ல வேண்டாம். ஹரிஷ் ஆல்ரெடி டோல்ட் அபவுட் ஆல் த ட்ராக்ஸ். ஒவ்வொரு சாங்கும் ஒரு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு ஒர்க் பண்ணும்போது. லைக் ரோகேஷோட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணேன் நான். அண்ட் கானா குணா லைக் தட். தென் ஜிகேபி இருந்துச்சு லிரிக்ஸிஸ்டா, மோகன் ராஜா, தென் அமோக், 4 பேர் லிரிக்ஸிஸ்ட்டு. ஸோ சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி ஹியர் பிகாஸ் ஷண்முகம் அவங்களோட ஃபேமிலியை இங்கே பார்க்குறது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அண்ட் அது தாண்டி தேவா சார் எப்போவுமே மறக்க மாட்டேன். ஆல்வேஸ் ஒரு லவ் அண்ட் சப்போர்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. நீங்கள் இப்போ எல்லோரும் பேசும்போது சொன்னோம்ல தேவா சாரை பற்றி. ஸோ ஹீ இஸ் தேட் கைண்ட் ஆஃப் ஒரு பர்சனாலிட்டி. கண்டிப்பாக ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் ஹரிஷ் பிரதர், வாட் அண்ட் எனர்ஜி. இங்கே நீங்கள் பார்ப்பீங்க அவ்வளோ எனர்ஜி. இப்போ நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்தீங்க இல்லையா? ஸோ அண்ட் அதுல்யா, கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் வேறு டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் ரொம்ப பிடிச்சிருந்தேன். அண்ட் எஸ்பெஷலி டியூனி, இந்த பிக்ஸ் எல்லாம் பண்ண டியூனி தானே சூப்பராக பண்ணியிருந்தேன். அண்ட் ஃபேமிலி இங்கே வந்திருக்கு, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்திருக்கு. எல்லோரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். இதில் ஒர்க் பண்ண அத்தனை மியூசிக் ஆர்டிஸ்ட், சிங்கர்ஸ் அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. எஸ். அண்ட் டீசல் படம் டோட்டல் ஆல்பமே சூப்பர் டூப்பர் ஹிட். நீங்கள் பண்ணுற எல்லா படங்களாக இருக்கட்டும், என்ன ப்ராஜெக்ட்ஸ், என்ன சாங்ஸாக இருந்தாலும் ரசிகர்கள் உங்கள் லவ்வை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது நிறைய பேர் கிடைக்கிறது ஒரு பெரிய பிளெஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லவ் கண்டினியூஸாக கிடைக்கிறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி உங்களால் அந்த மேஜிக் கண்டினியூஸாக க்ரியேட் பண்ண முடியுது? அது தெரியலைங்க, நான் சொல்கிறேன். அவர் கொஞ்சம் பொறுமையாக தான் வேலை பார்ப்பார், ஆனால் கொடுக்கும்போது செம்மையாக இருக்கும் பொருள். அது கொஞ்சம் டைம் எடுக்கிறேன். பட் ஆனால் ஐ வில் மேக் ஷுர் அது கொஞ்சம் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் மை அல்டிமேட் கோல் இஸ் டு கனெக்ட் வித் பீப்புள். அதுதானே, அதாவது ஸோ அதுக்காக ஒர்க் பண்ணுறோம். ஸோ சிலது நல்லா போகுது, அவ்வளோதான். சார் நீங்கள் எவ்வளோ வேணால் டைம் எடுத்துக்கோங்க சார். இப்படி இந்த மாதிரி சாங்ஸ் எங்களுக்கு கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருங்க. வருஷம் ஃபுல்லாக உங்கள் ஆல்பம் கேட்டு நாங்கள் வந்து ரசிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். கண்டிப்பாக. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் டீசல் மூவி. தேங்க்யூ. டீசல் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பிரெஸ்டா விமென்ஸ் வேர் அனைத்திலும் பெஸ்டா பிரெஸ்டா இன்னோவேஸ் லெகிங்ஸ் மற்றும் நைட்டிஸ். பவர்ட் பை அன்பை சொல்லும் அழகான நகைகள், தி லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் பாடி மற்றும் MCR பியூர் காட்டன் கிளப், ஃபார்மல்ஸ் மற்றும் கேஷுவல் ஷர்ட்ஸ். டிஜிட்டல் பார்ட்னர் பிஹைண்ட் வுட்ஸ், ஈவென்ட் பார்ட்னர் IN மூவி மேக்கர்ஸ் மற்றும் போட்டோகிராஃபி பார்ட்னர் ஜீரோ கிராவிட்டி போட்டோகிராஃபி. Grand Royal Tours and Presta Women's Wear presents Diesel pre-release event powered by the Legend Saravana Stores Padi MCR Pure Cotton Club.